நம்ம இன்னைக்கு பால் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஸ்வீட்ஸ்னாலே பேக்கரிஸில் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், மறுபடிக்கும் செய்ய தோணும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் முழுமையாக வத்துறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது நம்ம 2 லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கோம்ல, அது 300 ml பாலாக குறைஞ்சி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இடையிடையில நீங்கள் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு இது முழுமையாக குறைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். ஏன்னா நம்ம கெட்டியான பால் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ப்ராசஸ் நம்ம மேல் மாவு தயாரிக்கிறோம், அதாவது பால்கோவா செய்கிறோம். பால் வச்சுட்டு நம்ம பொதுவாக பால்கோவா செய்வோம்ல, அதே மெத்தடு தான். இப்போ பாருங்கள், பால் நல்லாவே வத்திருச்சு. நம்ம எந்த அளவுக்கு பால் சேர்த்துருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம், உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னுமே நல்லா ட்ரை ஆகிட்டு வரும், பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் இது போல் மசிச்சு விட்டு கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது முழுமையாக மாவு பக்குவத்துக்கு வர்றது வரைக்கும் கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியுதுல்ல, ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இருக்குது. நீங்கள் கலக்கும்போது இந்த மாதிரி மசிச்சு விட்டு கலந்துக்கணும், அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம், அதுக்கு 2 கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும். கூடவே 2 கப் அளவுக்கு நுணுக்கின வெல்லம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதே மாதிரி நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த சூட்டுலையே இந்த வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லம் நல்ல நயமான வெல்லமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அதில் மண் தூசி எதுவும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு தேங்காய் துருவலோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ப்ராசஸ் நீங்கள் அப்படியே பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு கெட்டியான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்துட்டே இருங்க. இதில் நம்ம சேர்க்குற பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி நெய், எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் இதை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் முழுமையாக ஆறிடுச்சு, நல்லாவும் கெட்டியாக இருக்குது. இதை நம்ம அப்படியே கூட உருண்டை பிடிச்சி வச்சுட்டு லட்டு போல் சர்வ் பண்ணலாம், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ இதில் இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இது போல் வச்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக இப்படி உருட்டுறதுக்குமே இது நல்லாவே வரும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீதி இருக்க எல்லா ஸ்டஃபிங்கும் உருண்டையாக உருட்டி தனியாக வச்சுருங்க. ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்கோவா நல்லா ஆறி இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஆற வைக்கும்போது கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நல்ல ஒரு சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம லட்டு செஞ்சு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். உள்ளங்கையை வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து இது போல் பிசையணும். நம்ம ரசகுல்லாலாம் பண்ணும்போது பன்னீரை பிசைவோம்ல, அந்த மாதிரி. இதே போல் நல்ல ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது.
இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டையை நம்ம உருட்டிட்டு இது உள்ளே நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு உருட்ட போகிறோம். பால்கோவாலேருந்து நெய் தானாக பிரிஞ்சு வந்திருக்கும். அதனால் நீங்கள் நெய் எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒல்லியான லேயராக இருந்தாலும் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மோதகம்லாம் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இது போல் நல்லா அழுத்தி விட்டு மூடிக்கோங்க. இப்போ மீத இருக்க மாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது போல் நம்ம உருட்டும் போது கொஞ்சம் கூட கிராக் வராமல் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான பால் தேங்காய் லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வெளியில் அந்த பால்கோவா லேயரோட உள்ளே அந்த தேங்காய் ஸ்டஃபிங்கோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.